எல்லாரும் தீபாவளியை ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock என்னோடய vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இட்லிக்கு மாவு வேணுங்கிறதுனால அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன் மார்னிங்கே. அரைச்ச பிறகு ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த கண்டெய்னர்லாம் கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ போடங்காட்டியும் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்ணாக இருந்தது. நைட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட்டி விட்டுட்டேன். இங்கே 2-3 நாளாக மழை இருந்ததுனால நிறையா மண்ணாக இருந்தது. அதனால் இப்போ கூட்டி விட்டுட்டு நைட்டு வீடு மாப் பண்ணும்போது இங்கே தொடச்சி விட்டுக்கலாம். இப்போயும் நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஏறி வந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உளுந்தை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். அரிசியும் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடாக இதையும் நான் பார்த்துட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் வீக்லி ஒன்ஸ் பூஜா பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுருவேன். அதே மாதிரி 15 days ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ பூஜை செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால் எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் தான் ஆகும் அதிகபட்சம். நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கங்காட்டியுமே கவிஷ்கா குட்டி நாளைக்கு போடுற புது ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. எப்பயுமே எல்லாரும் போய் ஒன்றா எடுத்துகிட்டு வர்றது தான் வழக்கம். ஆனால் நான் மட்டும் எனக்கு மட்டும் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தடவை போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு எக்ஸாமை மாற்றி இருந்ததுனால பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. தீபாவளியும் வந்துருச்சு. அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் ஆன்லைனில் தான் போட்டுட்டேன். எனக்கு மட்டும் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. இது கவிஷ்கா குட்டியோடது. இந்த டாப் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த பேண்ட் மட்டும் ட்ரெண்ட்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குர்த்தியோட ரேட்டு 635. இது நல்லா ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு ஆங்கிள் லென்த்தில் பேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. இந்த குர்த்தி 675. இதுக்கு நார்மல் லெகின் எடுத்துக்கிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ட்ரெண்ட்ஸ்லேயே ஒரு ஜீன் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. என்ன தவிர எல்லாத்துக்குமே ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. இந்த சாரீ சாரதாஸில் வாங்கினேன். இதோட ரேட் 540 rupees. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு போயிட்டு பசங்களுக்கெல்லாம் எடுக்கிறது வழக்கம். அன்னைக்கு 4-5 ட்ரெஸ் எடுப்பேன். அதுக்கு தேவையான அக்சசரிஸ் செப்பல் முதற்கொண்டு புதுசாக எடுத்து அதை தான் போடுவாங்க. இப்போ அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இதெல்லாம் வேணாமா, நாங்கள் பெரிய பிள்ளை ஆகிட்டோம் அப்படின்னு பசங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, நமக்கு போகிறதுக்கு வேலை இல்லாமல் போச்சு. இந்த சாரியோட ரேட் 1250. நான் அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ சாரீ தான் கட்ட போகிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கும் க்ரீன் ஷர்ட்டே பசங்க மாற்றி வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி மதியம் வச்ச காரக்குழம்பு இருந்தது. அதை வச்சுட்டு சிம்பிளாக இட்லி மட்டும் ஊற்றிட்டேன். இந்த வருஷம் வீட்டில் எந்த பலகாரங்களும் செய்யலை. வெளியிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு முறுக்கு, அப்புறம் தட்டடை, அதிரசம், கொஞ்சம் ஸ்வீட் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அதனால் இந்த தீபாவளி அதிகமாக வேலையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சீக்கிரமாக டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திரத்தெல்லாம் கழுகி வச்சுட்டு கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். நாளைக்கு வேணுங்கிற மாவை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஒன்லி டிஃபன் தான். எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் தான் நாங்கள் செய்வோம். அதனால் இட்லிக்கு பெரிய பாத்திரம், இதில் ஒரு 17 இட்லி வரும். அதனால் பெரிய இதாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குடிக்க சுடுதண்ணியும் பால் இருந்த பாலை காய்ச்சி வச்சுட்டேன். சுளியத்துக்கு தேவையான வெல்லம் தட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவு, பஜ்ஜி மிக்ஸ் இது எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு நமக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ தேய்ச்ச பாத்திரங்கள் மட்டும் இருக்குது. இதை வீடெல்லாம் கூட்டி தொடச்ச பிறகு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன்.
நாளைக்கு மார்னிங் வந்து எண்ணெய் சீயக்காய் எல்லாம் வச்சு சுவாமிக்கிட்ட விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதனால் இந்த பவுலும் சீயக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து வச்ச பிறகு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பசங்க வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்கும்போது நான் வந்து அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போது மெஹந்தியெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் வந்து மருதாணி தான் அரைச்சி போடுவோம். அடுத்த நாள் வந்து யாருக்கு நல்லா சிவக்குது அப்படி பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கும் மெஹந்தி வச்சு விட்றேன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நெயில் பாலிஷ் மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்து 4:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை தொட்டு வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சிட வேண்டியதான். எப்போயுமே தீபாவளினா எர்லி மார்னிங் குளிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்படி நம்ம 5:30க்குள்ளே குளித்தோம் அப்படின்னா கங்கையில் குளித்ததோட பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால சீக்கிரமாகவே நாங்கள் குளிச்சிடுவோம். குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூரிய பகவானும் சூப்பராக அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலையிலே வந்து கடலப்பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு டீ போட்டுக்கிட்டு நான் வந்து சுழியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் உருட்டி வச்ச பிறகு குருமா செய்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வதக்கி விட்டுட்டு அது வதங்கங்காட்டியும் தேங்காவை அடித்து விட்டு குருமாவையும் தாளித்து விட்டுட்டு இந்த சைடு வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் தான் செய்வேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சின்ன பாப்பாவும் வேணும் அப்படின்னா ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை தேதி வந்து சீக்கிரம் வந்துடுது, அதாவது மத்தியானத்துக்கு மேலே வர்றதுனால இவங்க வந்து அதுவும் வாங்கலை. மதியத்துக்கு வந்து இட்லி அதோட கூட தோசை சப்பாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருமா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லியை எடுத்துட்டு சுழியமும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து வெங்காய பஜ்ஜியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் இதெல்லாம் சேர்ந்து முடிக்கங்காட்டியும் கவிஷ்காவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸுக்கு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு இலையில் இன்றைக்கி செய்த பலகாரங்களை மட்டும் வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜையும் செய்துட்டோம். சுவாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டாசும் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் தீபாவளியை கொண்டாடினோம். நீங்களும் உங்கள் இல்லங்களில் வந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.